ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு கோச்சார குரு பகவான் மற்றும் கோச்சார சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்காங்க. பொதுவாகவே 3, 6க்கு உண்டான குரு பகவான் மற்றும் உங்களோட ராசிக்கு 11ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல பயிற்சி அடைய போறாரு. இப்போ எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாதம், அதாவது சூரியன் குரு அப்படிங்கிற இணைவு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னம் காலபுருஷனுக்கு 7வது வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சூரிய பகவான் நீசமாயி சனி பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வர்றதுனால நல்ல ஸ்பெஷலான ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட உறவு ஒரு ஜாதகம் ஓப்பன் பண்ணோன்னே அவங்க என்ன ராசியாக இருக்கட்டும், என்ன லக்னமாக இருக்கட்டும், முதல்ல பார்த்தீங்கன்னா துலா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலபுருஷனுக்கே குடும்பஸ்தானமாகவும் கலத்திரஸ்தானமாகவும் வருவதனால இந்த வீடு நல்லா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்க திருமண யோகத்தை நல்லா அனுபவித்து வாழ்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்வாங்க. அந்தளவுக்கு பெயரும் புகழும் கொடுக்கக்கூடிய ராசி இந்த ராசி. பார்த்திங்கன்னா நிறைய மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி, மற்றவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ராசி. சின்ன வயதுலேருந்து நான் கடுமையாக போராடுறேன், எனக்கு அப்பா சப்போர்ட் இல்லை, அம்மா சப்போர்ட் இல்லை, யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, நானே படித்து நானே வளர்ந்து என்னுடைய தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணி கொடுத்த அண்ணனாக இருக்கட்டும், அவங்களுக்கும் வேணுங்கிறது எல்லாமே பண்ணிட்டு இன்றைக்கும் என்னால் தான் என்னுடைய குடும்பம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ராசி. அதாவது தனிச்சையாக வளருது, யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ராசி அங்கே கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடுமையாக போராடக்கூடிய ராசி, தனிச்சிருக்கக்கூடிய ராசி. அதே போல் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாலுமே அதை வெளியே காமிக்க கூடாத ராசி. அதாவது ஆணாக இருக்கட்டும் ரொம்ப சாஃப்டான நேச்சராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோதான் ஹார்டான நேச்சராக இருந்தாலும், உதாரணத்துக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கூட நைட்டு பார்த்திங்கன்னா தங்கச்சி நினச்சி அழுவ கூடுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கும் அம்மாவோடைய பாசம், அப்பாவோடைய பாசம், தங்கச்சி பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த கடந்த காலத்தில் இந்த 1.5 வருட காலமாகவே நிறைய அடிபட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டிருக்காங்க. எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நான் பணத்தை சேமிக்காமல் வைக்காமல் போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க. அதே போல் ஆடம்பரம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா என்ன பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைச்சல். எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி இருக்க மாதிரி தான் நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் அசால்ட்டாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடிய அனைவரையுமே பார்த்திங்கன்னா கேது பகவான் பாதிப்பட செஞ்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேது பகவான் பாதிப்பட செஞ்சிருப்பார். ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் 10ஆம் அதிபதியான சந்திரன் தான் ராசியில் வராரு. அப்போ நிச்சயமாக தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது கடுமையாக பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா குரு ராகு கிரகச்சேர்க்கை ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே அமைஞ்சிருக்கு. அப்போது தொழிலால் கடுமையான மன உளைச்சல்களும் பணிச்சுமைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நம்ம சொந்தக்கார மத்தியிலேயே இது வாழ வச்சு நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இது என்ன மாதிரியான அவமானங்கள்னா இவ்வளோதான் இருக்குதா, இதுதான் பண்ணினீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி உங்களை மற்றவங்க குத்தி காமிச்சு அவமானப்படுத்த. உதாரணத்துக்கு ஒரு வண்டி வாங்கிட்டு வரீங்க, ஒரு 6 மாதம் ஓட்டின வண்டி, ஒரு வருடம் ஓட்டின வண்டி, உங்களால் அந்த வண்டி தான் வாங்க முடியுது, புது வண்டி வாங்க முடியல. அந்த மாதிரி ஓட்டிட்டு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்பம்னு நீங்கள் இருக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கவங்க, இந்த உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க மத்தியில் தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா துலாம் பொறுத்தவரையும் தனிச்சு இருக்கிறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க. எவ்வளோ சங்கடம் வந்தாலுமே குடும்பத்தோடு இருக்கணும்
அந்த ஒரு வீதிக்குள்ளேயே இருக்கணும், 2 வீதிக்குள்ளேயே இருக்கணும். அந்த ஒரு குறிப்பிட்ட சரவுண்டிங்ஸ்குள்ளேயே இருக்கணும்னு அதிகப்படியா விருப்பப்படுவாங்க. அப்ப வாங்கிட்டு போய் அங்க நிறுத்தும்போது நிச்சயமா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, "பழசா? பழசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு உங்கள ஏளனமா பேசுறது, இது மாதிரி சொல்லி இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மனக்காயங்கள குடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறீங்க. 2 சென்ட் இடமா? 1 சென்ட் இடமா? இதுல போய் எப்படி வீடு கட்டுவீங்க? அந்த மாரி ஒரு வார்த்தைகளும் உங்களை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். இதெல்லாமே வந்து யார் வாங்குனா நம்மளை மகிழ்ச்சியா வச்சுக்குவாங்க, சந்தோஷமா கேட்பாங்க. நம்ம வாங்குனா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நெனச்ச காலமெல்லாம் போயி, இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருளையும் மத்தவங்க ஏளனமா பேசக்கூடிய அளவுக்கு அதனால நெறைய மனச்சுமைகள் அதிகமாயிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் இப்ப போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இப்ப கேது வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்திலே முற்றிலும் ஒரு புத்தர் மாரி தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் எந்த பக்கம் என்ன பேசினாலுமே பேசிட்டு போறாங்க. கண்டுக்காம ஏன்னா இதற்கு முன்னாடி பட்ட வலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே அமைதியா இருந்து பழகிக்கலாம். அப்படிங்கிற விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்களா? யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க, என்னமோ கண்டுக்கிட்டு போறாங்க. ஆனா இத்தன நாள் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருப்பீங்க? ஒரு விஷயத்த எதிர்த்து எதிர்த்து போராடி, சண்டை போட்டு நெறைய ஓஞ்சு போயிட்டீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஓஞ்சு போயிட்டீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் கெட்ட பெயர் வந்துச்சு. இவங்க வந்து இப்படி பேசுறாங்க, இவங்களுக்கு ஏதோ நேரம் சரியில்லாட்டிருக்கு, அந்த மாரி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நெறைய கெட்ட பெயர்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? முதல் குரு, சூரியன் இணைவு அஷ்டம ஸ்தானத்துல இருக்கிறனால நீங்க பயப்படலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்பட தேவையில்ல. ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல அமர்ந்திருக்காரு. அப்ப நிச்சயமா அவர் கெடுதல் பண்ணக்கூடிய நேரம் இல்ல. அவர் கெடுதல் பண்ண நெனச்சாலுமே முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா அவரே 8ல மறைஞ்சிருக்காரு. அப்போ நன்மையும் இல்லாமல், தீமையும் இல்லாம 8ல உட்கார்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஆயுளை குடுக்கும். அப்ப எனக்கு ரொம்ப ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் இருக்கு. திடீர் நைட் நான் வந்து எந்திரிச்சுக்கிறேன். இந்த நேரம் ஆயுளுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது நம்ம ஆயுளை நினைத்து கவலைப்பட தேவையில்ல. 2வது உங்களோட 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப இது என்னத்த குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம, இது ஏதோ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வாங்குனேன். எந்த ஒரு பெரிய எஃபோர்ட்டும் போடாம, இந்த இடம் எனக்கு ஆக்சுவலா புடிக்கவே இல்ல. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு இதா இருக்கட்டும் வாங்கியிருப்பீங்க. அந்த இடம் எல்லாம் இன்னைக்கு நல்லா சேல் ஆயி, திடீர்னு அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வர்றது, ஒரு பெரிய இடமாகறது, ஒரு மால் பக்கத்துல வர்றது, இல்ல ஒரு ரோடு போடுறது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிய உண்டாக்கக்கூடிய இடத்தையா அது மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது அஷ்டம ஸ்தானத்துல அமைஞ்சிருக்கனால, இது விபரீத ராஜயோகத்தையும் குறிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிக்கும். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம, நான் ஏனோ தானோன்னு வாங்குனது, இன்னைக்கு வந்து எனக்கு பிரயோஜனப்படுது. இதுல வரும்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வரும்ன்னு சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால எனக்கு யோகத்த குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 11ஆம் அதிபதி 8க்கு போகும்போது, நிச்சயமா ஒரு பெரிய யோகத்தை தராமல் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போகவே போகாது. நெறைய மன நிறைவுகள் இத்தன நாளா கஷ்டப்பட்டதுக்கும், சங்கட்டப்பட்டவங்களுக்கும் உண்டான மன நிறைவு குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடுக்கும். 2வது உங்கள பார்த்து பேசி, அதாவது உங்கள ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, இனி உங்களை கண்டு ஓடி ஒளியக்கூடிய காலங்கள். நீங்களும் தைரியமா, தன்னம்பிக்கையா நீங்கலாம் தான் இப்படி பேசுனீங்க. அதுக்காக தான் நாங்க இப்படி ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து ஓடுவதற்கும், இத்தன நாளா வந்து உங்கள பத்தி வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெளிய அவமானத்த படுத்தியிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அந்த அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் வேலையே இல்ல. போயிட்டே இருங்க அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு நேரம் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. அடுத்தவங்களுக்கு குடுத்து தான் வாழணும், கெடுத்து வாழணும்னு நெனைக்கக்கூடாது. அப்படிங்கிற கொள்கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்கு நிச்சயமா இனி வரக்கூடிய பெயர்ச்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியா இருக்கட்டும், புதன் பகவான் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானாதிபதி, பாக்கிய ஸ்தானத்துக்கு அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். தொழில்ல இருக்கக்கூடிய நஷ்டங்கள் எல்லாமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு இத்தன நாளா பார்க்காம இருந்திருப்பீங்க. எது வருது, எது போகுதுன்னு தெரியாம கவனிக்காம இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமேமே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு முயற்சி எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய நேரங்கள் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். உறவு, பந்தம், பாசம் எல்லாமே பலப்படும். இத்தன நாளா யாரோ ஒருத்தர் உங்களுடைய பேர வச்சு விளையாண்ட்டு இருக்கவங்கள எல்லாமே கண்டுபிடிச்சு, அவங்கள எல்லாமே அழிச்சு, அவங்கள எல்லாமே மிரட்டி நீங்க ஓட விட்டு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குடும்பத்தில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுமா? உங்களுடைய பேருக்கு மதிப்பு, மரியாதை பழசு நான் எப்படி இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை குடுக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சா துலாத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துருச்சு. விதிக்காரனும் சரி, மதிக்காரனும் சரி, சுக்கிர பகவானும் சரி,
உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்துல இருக்கக்கூடிய இந்த காலத்துல உங்களோட கோச்சார பயிற்சி எல்லாமே பலமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலமா இருக்கு. என்னதான் தசாநாதனும் புத்திநாதனும் ஃபேவரபிளா இல்லைனாலும் கோச்சாரத்துல சில கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நம்மளை காப்பாத்துறக்கு ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. நமக்கு பேக் ஹேண்ட் சப்போர்ட்டா ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருப்பாரு. அதே போல கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜொலிக்கிறதுக்குமே இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்துல இருக்கேன், டான்ஸ்ல இருக்கேன், நான் பங்கு பெற்றுட்டு இருக்கிறேன், பாடகம் பாடிட்டு இருக்கேன், பாட்டு பாடுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம், இசை சம்பந்தப்பட்ட முயற்சியில நிற்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் சுக்கிரனுடைய இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் அடுத்தது அங்கே போக போகிறப்ப இது வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். இத்தனை நாளாக கடந்து வந்த கஷ்டம் இனி கடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. தயவுசெய்து நீங்களும் இனிமேல் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.